இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அழைத்து வந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். நாம் தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாய் நாம் கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். சரியா? அப்படின்னா தான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 காரியங்களையும் 3 வசனத்தையும் நாம் பார்ப்போம். அந்த கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து ஆதாமை உள்ளே வைத்தார். 2 காரியம், அதை பண்படுத்தவும் காக்கவும். பாருங்க, தோட்டத்தில் உள்ள அவன் கனியை புசிப்பதிலே அவன் பிசாசு பிரச்சனை பண்ணானே தவிர அவனுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படிங்கிறதை குறித்து அவன் என்ன செய்யலை, அறியலை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சில பொறுப்புகளை, உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ தேவன் நம்மை இந்த பூமியில சிருஷ்டித்ததின் நோக்கம், நம்மை அனுப்பினதின் நோக்கம், இந்த பூமியில நம்ம வைத்திருப்பதின் நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கி இருக்கிறோமா? அதுதான் என் கேள்வி. அடுத்து, ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க 16ஆவது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, இப்போ 2ஆம் தரம் தான் சொன்னாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். எப்போ? நீ பண்படுத்தி காக்கும் போதுதான் இது. நீ பண்படுத்தாமலும் காக்காமலும் இருந்து கொண்டு இதை செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய இருதயத்தை பண்படுத்த வேண்டும், அடுத்து காக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தோட்டம் எது அப்படின்னு சொன்னா அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை, அவனுடைய மனது, இது என்னது? அவனுடைய தோட்டமாய் இருக்கிறது. அப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் நாம் செய்யும் போது, பிரியமானவர்களே, சகல விருட்சத்தின் கனியை செய்யலாம், புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஏதேன் தோட்டத்தினுடைய வைத்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று பண்படுத்தணும், அடுத்து காக்கணும், அடுத்து சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. என்ன சொன்னார்னா, நீ எதை செய்ய வேண்டும், நீ எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் தோட்டத்தில் அவன் வைத்திருந்தார். ஆனால் அவன் அதை இழந்துட்டான், அதை விட்டுட்டான், அதன் தோட்டத்தை காக்கலை. அப்படி தோட்டத்தை காக்காதனால கடைசியில் என்ன ஆயிடுச்சு? சர்ப்பம் வந்தது. சர்ப்பம் வந்ததுனால அது என்ன சொல்லுது பார்த்தீங்களா? 2ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ம் 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 பாருங்க, பிசாசு என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவா பேசுறான் பாருங்க. எப்படி? சர்ப்பமானது எப்படிப்பட்ட இருந்தது? காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. பாருங்க, அப்போ
சர்ப்பம் எங்க இருந்திருக்கு? காட்டில் இருந்தது. இந்த காட்டில் இருந்த தண்டு சர்ப்பத்தை தோட்டத்துக்கு அனுமதித்தது யாரு? யாரு? ஆதாம். ஆதாம் அனுமதிக்க போய்தான் இந்த சர்ப்பம் எங்க வந்துச்சு? தோட்டத்துக்கு வந்துருச்சு. ஆதாம் காவலை ஒழுங்காய் காத்திருந்தால் சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள வந்திருக்காது. அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆதாமுக்கு கொடுத்த டியூட்டி அவன் என்ன செய்யல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில டியூட்டியை கொடுத்திருக்கிறாரு. இதை செய்யவில்லையானால் உள்ள யார் வருவா? சர்ப்பம் வரும். யார் வருவா? சர்ப்பம் வரும். சர்ப்பம் வந்து உங்களுடைய முழு குடும்பத்தையும் என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். பிரியமானவர்களே, மொத்த மனுக்குலத்தின் வாழ்க்கையே அழித்து விட்டது. சரியா? இதனால அவன் கொடுத்த டியூட்டியை ஒழுங்கா செய்யலாம். டியூட்டியை பண்ணாது. எனவே இன்றைக்கும் தேவன் நமக்கு டியூட்டியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்மை ரட்சித்த ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ ஸ்திரீயை சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டும் என்று சொன்னார் என்றார். இந்த பார்த்தீங்கன்னா வேதத்தில் இவா சொன்னது உண்மையா பொய்யா? ஏவாள் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஏவாள்கிட்ட சொன்னாரு, ஏன்ட்ட சொல்லலை. யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம்கிட்ட சொன்ன. நீ ஆதாம்கிட்ட போய் பேசிக்கணும்னு சொன்ன பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ இவா கூப்பிட்டு நினைச்சிரா பேசுறா. இதே மாதிரி தான் நமக்கு பொறுப்பு இல்லாத இடங்கள்ல, எப்படி நமக்கு பொறுப்பு இல்லாத இடங்கள்ல போய் நாம தலையை கொடுத்தோம்லும் இதுதான் பிரச்சனை நடக்கும். எனவே நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நமக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? மூக்க நுழைக்க கூடாது. இதுல இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தேவன் நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பிரியமானவர்களே, அவனுக்கு ஆதாமுக்கு சொன்னது தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுக்கு தெரியுமா? தீமோத்தேயுக்கு நிருபம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறேன். பாருங்க, தான் சொல்றது என்ன, தான் செய்யறது என்ன. பாருங்க, இப்போ நம்ம வாழ்க்கையிலும் இப்படி இருக்க முடியும், இப்படி இருக்க முடியும். எனவே நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். எப்போ? தோட்டத்தை காக்கிற வரைக்கும். நீ தோட்டத்தை காக்க விட்டீங்கன்னா பிரச்சனை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாம் என்ன பேசுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே, மிக முக்கியமான காரியம். இப்போ 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 2வது நிருபம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா, எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? இப்ப நமக்கு இருக்கிற ஆவி என்ன? இப்படிப்பட்ட ஆவி பலமும் அன்பும். அதாவது பயமுள்ள ஆவி அவர் என்ன செய்யல, நமக்கு கொடுக்கல. எப்படி ஏதேன் தோட்டத்துல நீ நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி உனக்கு எதை கொடுக்கல? பயமுள்ள. அந்த உலகத்தில் இருக்கவனுக்கெல்லாம் பயமுள்ள ஆவி. ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கவில்லை? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தது போல இப்பொழுது என்ன கொடுத்திருக்காரு? பலமும்
அன்பும் தெளிந்த தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார். இதை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பேசணும். கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? பிசாசுட்ட பேசணும். உங்களுக்கு பயத்தை பிசாசு கொண்டு வருவான், அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வருவான். அப்போ நீங்க எதை பேசணும்? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவி. பயம் வருதா இல்லையா? பயம் வருது. ஏன் தெரியுமா? நீங்க தூங்கும்போது அவன் களையை விதைக்கான். என்ன களை? பயமாகிய களையை விதைக்கிறான். அப்போ அந்த பயத்தை போக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த காரியத்தை அவன் அறியாமல் விட்டுவிட்டான். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் ஆவி, இப்படி பலமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5. ரோமர்கள் நிருபம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல 6 இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தெரியுமா? என்னெல்லாம் இருந்துச்சு? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம். ஆதாமுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். பத்தாவசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்திலே பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே விதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். பாருங்க, இப்படி 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா அதுல பொண்ணு இருந்திருக்கு. ஆனா அந்த பொன்னினுடைய மகிமை யாருக்கு தெரியல? ஆதாமுக்கு தெரியல. இதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை கொடுத்திருக்கிறார்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அடுத்தாப்புல அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே உணர வேண்டும். என்ன செய்யணும்? உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறவைகள், உங்களுக்கு தந்திருக்கிறவைகள் இவைகளுக்காய் அப்பா என்னுடைய இருதயத்துல தேவ அன்பை நீர் ஊற்றி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லணும். வசனம் சொல்லுகிறது. எப்படி ஆதாம், அவனுக்கு அந்த இருந்த ஆறுனுடைய வேல்யூ தெரியல, அந்த தோட்டத்தை எதற்காய் கொடுத்தார் என்பதை அவனுக்கு புரியல. அவன் அப்படின்னால அந்த தோட்டத்தை ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதை அறிந்தவன் சந்தோஷமா இருப்பான். எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், புலம்ப மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? புலம்ப மாட்டான். அவன் கதைக்க மாட்டான். அவன் கழிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை என்ன செய்வான்? துதிப்பான். பிரியமானவர்களே, இப்படி தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை, புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் செய்ய வேண்டும். அடுத்தாப்புல லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 34
24ஆம் அதிகாரம் 46 நாம் வாசிப்போமானால், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. இப்படி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் ஆ மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. இது அவர் பேசுனது எப்போ? உயிர்த்தெழுந்த பின்பு. அப்போ எழுதி இருக்கிறபடி அவர் போயிட்டாரு, மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதற்கு எதுக்கு சாட்சி? எதுக்கு சாட்சி? எதுக்குங்க சாட்சி? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இருக்கு. இயேசு செஞ்சத அவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கணும். இதுக்குத்தான் நான் யாரு? சாட்சி. எப்படி? இதுக்குத்தான் நான் சாட்சி. அப்போ என் வேலை என்ன? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் வீட்டில இருந்து எங்கெல்லாம போறோமோ இதை பிரசங்கிக்கணும். இதை நீங்கள் பிரசங்கித்தால் அவர்கள் அவரோடு இருந்து அவர்களுக்கு அத்தனை நன்மையையும் அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுப்பார். சரியா? பெற்றுக்கொள்ளும்படி கையில் கொண்டு வந்து நினைச்சுவாரு, கர்த்தர் கொடுப்பார். எனவே அதடுத்து சொல்லாரு, இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் அப்படின்னாரு. அப்போ ஒரு பர்பஸ். இப்படி ஆதாம் பர்பஸை மிஸ் பண்ணிட்டான். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை அவன் இழந்து விட்டான். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து எழுதியிருக்கிறபடி அவருடைய திட்டத்தை செய்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியும். நம்ம வச்சிருக்கிற சபையின் நாமத்தினால் அல்ல, நம்ம வச்சிருக்கிற அமைப்பின் நாமத்தினால் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இவங்க அமைப்பின் நாமத்தினால ஊழியம் செய்யறாங்களே தவிர இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்யல? ஊழியம் செய்யவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்க மிஸ்ஸிங்கிறது தெரியணும். இப்ப நம்ம செய்யறோம்னா நம்ம சொந்த நாமத்தினால் இது செய்யறதே கிடையாது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அப்படி நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு அப்போ பாருங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்பதை உணர்ந்து கொண்டீர்களானால், இதற்குத்தான் உங்களை அழைப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், இதை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவையான நேரத்தில் தருவாரு. சரியா? தேவையான நேரத்தில் தேவையானதை தருவாரு. நான் சொல்றேன், ஏற்கனவே தந்து விட்டார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆதாம் தான் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை அறியவில்லை. சரியா? அதனால அவன் தன்னை கெடுத்து கொண்டான். ஆனால் இயேசு தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். எனவே அவர் மரித்து ரட்சிப்பை சம்பாதித்து விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நோக்கம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நோக்கத்தை நாம் பறைசாற்ற வேண்டும். நாம் என்ன செய்யணும்? பறைசாற்ற வேண்டும். இதை அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் விளங்குச்சு? பிரியமானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் இந்த பொண்ணு அவனுக்கு தெரியல, ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆறுனுடைய மேன்மை தெரியல, அவனுக்கு தெரியல. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு என்று அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அது உங்களுக்கு தெரியல. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தேவன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார்?
அப்போ தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வாங்க. எனவே கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் இப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரியா?